சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் பள்ளிக்கரண் லொக்கேஷனில் 30 ஃபீட் ரோடு நார்த் ஃபேசிங் டைரக்ஷனில் நம்ம கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? பள்ளிக்கரண் லொக்கேஷனில் இப்போ எல்லாருக்குமே தெரியும், காசாகிரான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே உள்ள லேஅவுட் தான் இந்த லேஅவுட்டு. பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்த ப்ராப்பர்ட்டி. இதை பற்றி நம்ம பேசணும்னா நார்த் ஃபேசிங் டைரக்ஷனில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. 40க்கு 65 லென்த்து, அதாவது 2600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த லேண்டு தான் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருந்தால் சென்னைக்குள்ளேயும் சரி, சென்னைக்கு வெளியே இருந்து சரி, எங்கே இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தருவோம். இந்த லொக்கேஷனை பற்றி நீங்கள் சுற்றி பார்த்துங்க, எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டை ஒட்டி உள்ள பக்கத்திலே ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் லேண்ட். அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்ட் பர்பஸ்க்காகவே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. அதே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல், ஆசான் மெமோரியல் காலேஜ், ஒரே ரோட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒரே ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் பள்ளிக்கரணை மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாமல் போர்டிங் கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஏவி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் பாலாஜி டென்டல் காலேஜ், டென்டல் ஹாஸ்பிட்டல், ஜெருசலம் காலேஜ். அது இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவை. சென்னை 1, அதாவது துறைப்பாக்கம் லொக்கேஷனில் ஐடி கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோலைநல்லூரில் வந்து எல்கார்டு இருக்குது. அங்கே உங்களுக்கு எல்லா வித கம்பெனிஸுமே அங்கே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு, லிப்ரோ, டிசிஎல், காக்னிசன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்கார்டு லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த எல்கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் எல்கார்டை ரீச் பண்ணிடலாம். நான் அதிகபட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பெரும்பாக்கத்துலேருந்து எல்கார்டு ரொம்பவே வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிட்ட நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, இங்கேருந்து மெயின் ரோடு ரீச் பண்ணுறதுக்கு 1.2 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சரௌண்டிங் உங்களுக்கு ஓவராகவே வியூ நான் காமிச்சிட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம். இந்த பிளாட்டுக்கு பேக் சைடு, அதாவது எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி போனீங்கன்னா பள்ளிக்கரணை காசாகிரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி போனீங்கன்னா நீங்கள் காசாகிரானை பார்த்துடலாம். இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். 30 அடி ரோடு, நார்த் ஃபேசிங் டைரக்ஷன், 40க்கு 65, 2600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த லேண்டு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. அவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க.